Hi guys, welcome back to DD Nature. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அக்ஷய தீதியை பத்தி தாங்க. ஸோ அக்ஷய தீதியின் புனித துவக்கம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நிறைய பேர் நம்மளால தங்கம் வாங்க முடியல, வெள்ளை வாங்க முடியல அப்படின்னு ஏங்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சிறப்பான ஒரு பொருட்களை நான் சொல்ல போறேன். அதனாலதான் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ அதை எப்படி பூஜை வச்சு நம்ம வழிபடணும் அப்படின்றதையும் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அக்ஷய திதி என்பது முடிவில்லா வரப்பிரசாதங்களையும் அள்ளித்தருங்க. ஸோ நித்திய வளங்களையும் கொடுக்கும் ஒரு விசேஷமான நாள் இந்த அக்ஷய திதி அப்படின்றது. ஒரு நாளோட போறது கிடையாது, வருஷம் வருஷம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம வீட்லயும் செல்வம் செழிப்பு எப்பவுமே பெருகணும் அப்படின்னா நம்ம இந்த வழிமுறைகளை செய்யறது நல்லது. ஸோ சிலர் தங்கம் வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதுவும் தப்பு இல்லை. ஸோ நம்ம தங்கம் வெள்ளி தான் வாங்கணுமா அப்படின்றது கிடையாது. ஸோ அதில் சிம்பிளாக நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள் வாங்கி வச்சாலே போதுங்க. அது என்னென்ன பொருள் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். பொருள்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய தீதி அன்னைக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயமே நம்ம வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே ஆல் இன் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நியூ அப்டேட்ஸ் வந்துகிட்டே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக அக்ஷய தீதி அப்படின்னாலே நம்ம தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லைங்க. ஸோ நம்ம வீட்டில் நம்ம வசதிக்கு ஏற்ப மாதிரி நம்ம வீட்டில் ஒரு சிம்பிளான ஒரு பொருள் சொல்கிறேன், அதை வாங்கி வச்சாலே போதும், தங்கம் நம்ம வீட்டில் சேரும். ஸோ இது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அந்த டைமில் தான் நீங்கள் அதெல்லாம் பண்ணணும். ஸோ அதையுமே நான் வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வாங்க வேண்டிய பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு தாங்க. ஸோ இந்த உப்பு ரொம்பவே புண்ணியமான ஒரு உப்பு. ஸோ புனிதமான உப்பு அப்படின்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய உப்பு. இந்த கல் உப்பு கண்டிப்பாக நம்ம வீட்டில் வாங்குறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ அதுவுமே அக்ஷய தீதி அன்னைக்கு நம்ம வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்போம், வெள்ளிக்கிழமை உப்பு பாக்கெட் கண்டிப்பாக காலையில் 6 to 7 வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாங்கி பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது ரொம்பவே லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக நம்ம வீட்டில் தங்கம், பொருள், செல்வம் எல்லாமே சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய உப்பு. நிறைய பேர் தங்கம், வெள்ளி எல்லாமே இந்த டைமுக்கு போய் வாங்கினா நம்ம வீட்டில் நிறைய சேரும், பெருகணும் அப்படின்னு நினச்சி போய் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம தங்கம் தான் வாங்கணும், இல்லை வெள்ளி தான் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. முடியாதவர்களுக்காகவே இந்த வீடியோ நான் உங்களுக்காக நான் போடுறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுவீங்க பாருங்கள். அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் 1 கிராம் தங்கமாவது வாங்குவீங்க. அந்த அளவுக்கு மேம்படும், உங்களுடைய குடும்பத்தில் வளம் பெருகும். ஸோ இப்போ என்னென்ன வாங்கணும் முதல்ல அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம், வெள்ளிக்கிழமை தவறாமல் கல் உப்பு பாக்கெட் காலையில் எழுந்த உடனே கடையில் போயிட்டு ஒரு 6 to 7 ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கிட்டு பூஜை அறையில் வச்சுருங்க, இல்லைன்னா கிச்சனில் கூட வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யும். ஸோ நம்ம வீட்டில் எப்பொழுதுமே மகாலட்சுமி நம்ம வீட்டில் தங்கிட்டே இருப்பாங்க அப்படின்றத ஒரு ஐதீகமாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அதில் என்னென்ன பலன்கள், நம்ம பூஜை அறையில் என்னென்னலாம் வைக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம அக்ஷய தீதிக்கு என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு கல்லுப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. ஸோ இந்த கல்லுப்பு ரொம்ப விசேஷமானது. ஸோ மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது. இந்த கல்லுப்பு வாங்கிக்கோங்க. நெல்லிக்கனி ரொம்ப விசேஷமான ஒரு நெல்லிக்கனி, இதுவுமே மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. ஸோ இந்த நெல்லிக்கனியை வாங்கிட்டு வாங்க. இதெல்லாம் ரொம்ப கம்மி தான், நம்ம கடையில் வாங்கிட்டு வரலாம் ஈஸியாகவே. மஞ்சள் குங்குமம் எப்பொழுதுமே நம்ம வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதில் இருந்து ஒரு மஞ்சள் குங்குமம், ஒரு மஞ்சள் கிழங்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வெத்தலை பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. 1 ரூபாய் இல்லை 2 ரூபாய் கேட்டால் கொடுப்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஊறுகாயும் ஒரு பாக்கெட்டு, சின்ன பாக்கெட்டாக ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ இல்லை நீங்கள் பாக்ஸாக வாங்குறீங்க அப்படின்னா பாக்ஸாக கூட வாங்கி வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம வீட்டில் ஊறுகாய் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கணும். குபேரனுக்கு ரொம்ப பிடித்தமானது ஒன்று. ஸோ இந்த குபேரருக்கு பிடிச்சமான ஒரு ஊறுகாவை நம்ம வாங்கி வைக்கிறதுல தப்பு இல்லை. நம்ம வீட்லேயே கூட ரெடிமேடாக நம்ம செஞ்சு நம்ம வச்சுக்கலாம், இல்லை ஆல்டர்னேட்டாக இந்த மாதிரி வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் எப்பொழுதுமே குறையாமல் இருக்கணும் உப்பும் ஊறுகாயும். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நெல்லிக்கனி வாங்குறீங்க அப்படின்னா அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்.
ஸோ இன்னொரு டிப்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் அன்னைக்கு அக்ஷய திதி அன்னைக்கு இந்த பச்சை கற்பூரத்தை வாங்கிட்டு வாங்க. ஸோ இந்த பச்சை கற்பூரம் ரொம்ப விசேஷமானது. ஸோ இது வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாக்ஸாகவும் விற்கிறாங்க. 25 கிராம் 50 கிராம் அப்படின்னு கூட கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு வந்து ஒன்றும் வச்சுருங்க. விளக்கு ஏற்றும் போதெல்லாம் இதை வந்து கொஞ்சம் நுணுக்கி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம தீர்த்தம் தண்ணி வைக்கிறோம் இல்லையா கலசத்தில், அந்த தண்ணியில் கொஞ்சமாக நுணுக்கி போட்டுக்கோங்க. ஸோ இது ஓவர். நம்ம வந்து சிம்பிளாக வந்து சொல்லிக்கூடாது. அடுத்து வந்து எங்களால் வெள்ளி வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த டைமில் போய் வாங்குறீங்க அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ராகு காலம் யமகண்டத்தை தவிர மற்ற நேரம் எல்லாமே நல்ல நேரம் தான். ஸோ நம்ம வந்து போய் கடையில் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க. அதே மாதிரி தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தங்கத்தையுமே வாங்கி அழகாக வந்து பூஜை அறையில் வச்சு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அன்னைக்கு தான் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அக்ஷய திதி அன்னைக்கு தான் நகை வாங்கணும், அன்னைக்கு தான் வந்து நிறைய சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது வந்து தவறு கிடையாது. இருந்தாலும் நம்ம எந்த டைமுக்கு நம்ம கையில் காசு இருக்கோ அப்போ போய் வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் எப்போதுமே நம்மளுக்கு செல்வம் செழிப்பு பெருகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கையில் காசு இருக்கிறப்ப தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அக்ஷய திதி அன்னைக்கு நம்ம வாங்கணும்னு நினச்சா அதை நம்ம சீட்டு கட்டியெல்லாம் கூட நிறைய பேர் வாங்குறாங்க. அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை காசு சேர்த்து வச்சு வாங்குறவங்க வாங்கிக்கலாம். ஸோ சிம்பிளாக நம்ம செய்யக்கூடிய பூஜைக்கு இந்த பொருட்கள் வாங்கினாலே போதுங்க. நம்ம காலையிலே எழுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணி நம்ம சாமி கும்பிட்டாலே போதும். அவருக்கு பிடிச்ச பிரசாதத்தை செஞ்சு வைங்க. அதில் முக்கியமாக இடம்பெறது தயிர் சாதங்க. ஸோ இந்த அக்ஷய திதி அன்னைக்கு தயிர் சாதம் யாருக்காவது தானமாக வாங்கி கொடுங்க. ரொம்பவே நல்லது. நல்ல வசதி இருக்கு அப்படின்னா முடிஞ்சா தானமா 1 கிராம் இல்லை 1/2 கிராம்ல கூட நீங்க வெள்ளி வாங்கி தானமா கொடுக்கறது ரொம்பவே நல்லது. வெள்ளையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளியும் தயிர் சாதத்தையும் நீங்க வந்து தானமாக கொடுங்க. உங்களுக்கு அடுத்த அளவுல வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து மேலோங்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து வசதி வாய்ப்பு உண்டாகும். ஸோ இதை வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது கூட நம்மளால வாங்க முடியாது அப்படின்னா சூழ்நிலை இருக்கவே இருக்காது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு கல் உப்பு வெத்தலை பார்த்து பூ ஒரு 2 வாழைப்பழம் வச்சு கூட நம்ம வந்து பூஜை அறையில் சாமி கும்பிடலாம். இல்லை ஒரே ஒரு எலுமிச்சைப்பழம் அப்புறம் வந்து இந்த நெல்லிக்கனி வாங்கி வச்சு வழிபடலாம். இல்லை ஊறுகாய் வாங்கி வச்சு வழிபடலாம். இதில் எல்லாமே வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதில் உங்களுக்கு ஏதேனும் ஒன்று வாங்கி வச்சுக்கிறோம் நீங்கள் வந்து அன்னைக்கு மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளவே நகை வந்து வாங்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த அக்ஷய திதியை ஹாப்பியாக கொண்டாடுங்க. சந்தோஷமாக இருங்க. லைஃப்பில் எப்பொழுதுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. கடவுளை முதல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னும் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் தங்கம், காசு, பொருள் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.